Subscribe now and press the bell icon. Never miss an update. Dear friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் போடுறேங்க. நல்ல ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நல்லா பாருங்கள். சரியா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியான ஒர்க் தான். அதாவது கம்மியான எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான், டிகிரி முடிச்சு அடுத்து இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் அவங்க அதாவது என்ன மாதிரி வேக்கன்ட் இருக்குது என்ன எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். சரியா? நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடி எடுத்துக்கிறதுக்குள்ள உங்களுக்கே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரன்னிங்லேயோ இல்லைனா மொபைல்லையோ நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணியோ இல்லைனா ஆன்லைன்லேயோ தாராளமாக நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ அதனால் இந்த வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்காக தான் டெவலப் பண்ணி போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இது மூலியமாக வேக்கன்ட் அப்பாயின்மெண்ட் கிடச்சிதுன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். சரியா? ஸோ அதனால் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் அதாவது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், சரியா, அந்த போஸ்ட் வேக்கன்சி இருக்குது. அந்த 2 டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருவள்ளூர். சரியா? திருவள்ளூரில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரியா? அடுத்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சிவகங்கை. சரியா? இதுலேயும் அந்த வேக்கன்சி போட்டிருக்காங்க. சரியா? ஸோ 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டிலையுமே எல்லாத்துலேயும் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றி நோட்டிஃபிகேஷனை இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னா, இப்போது இது திருவள்ளூரில் அந்த போஸ்ட் பணி பார்வையாளர் அல்லது இளநிலை வரை தொழில் அலுவலர், இந்த போஸ்ட் வேக்கன்சி இருக்குது. இதோட பணியின் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டத்தை செய்து முடித்தல் மற்றும் இதர அனைத்து திட்டப்பணிகளையும் மேற்கொள்ளுதல். ஸோ இந்த ஊராட்சி சம்மந்தமான ஒர்க்கு நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க்கை நீங்கள் சூப்பர்வைசர் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி ஒர்க்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இதுக்குண்டான ஊதியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,400 1,20,000 வரைக்கும் ஊதியம் கொடுக்குறாங்க. இதோட பேசிக் பேயே 35,400 ப்ளஸ் அலவன்ஸ். சரியா? அதர் அலவன்ஸ்லாம் சேர்த்து எப்படி உங்களுக்கு 40 ரூபா வரும். ஸோ அதை கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங்ஸ் முடிச்சிருப்பாங்க, டிப்ளமா இன்ஜினியரிங்ஸ் முடிச்சிருப்பாங்க. இதோட குவாலிஃபிகேஷன் மக்களை பார்க்கலாம். வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். சரியா? அவங்க அப்ளை பண்ணலாம். மொத்த பணியிடங்கள் 28. சரியா? மொத்த பணியிடங்கள் 28 எங்கள் திருவள்ளூரில். நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். இதுக்கு உண்டான இடஒதுக்கீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டேர்னில் 6 போஸ்ட்டு, ஜென்ரல் டேர்ன் உமனில் 2, ஜென்ரலில் எக்ஸர்வீஸ்மேனில் 1, எஸ்சியில் 2, எஸ்சி உமனில் 2, எஸ்சி அருந்ததியில் 1, எம்பிசியில் 5, எம்பிசி உமனில் 1, பிசி முஸ்லீமில் 2, பிசி அதர் தன் முஸ்லீம்ஸில் 3, பிசி அதர் தன் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்ஸில் உமனில் 2, பிசி அதர் தன் முஸ்லீம் ஆர்டிசம் டிசபிலிட்டி 1. ஸோ மொத்தம் 28 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 28 போஸ்ட்டும் எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ அசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருக்கோம். சரியா? இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க வேணும். சரியா?
அது வந்து ரெகுலர்லேயோ பார்ட் டைமில் முடிச்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் சீக்வன்ஸில் பண்ணக்கூடாது. சரியா? டிசிஷன் முள்ள பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கடைசி நாள் வந்து 8/12/2020. சரியா? 5:45க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? அவங்களெலாம் இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரியா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சம்பளம் 35,000 அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் இது கரெக்டாக நல்ல ஒரு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு. சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? நிறைய பேர் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்காங்க, லோக்கலில் எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் இதை அப்ளை பண்ணி கிடச்சிதுன்னா அவங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ 28 போஸ்ட் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, பீரியாரிட்டி சர்டிஃபிகேட்டு, எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்பணும். உங்கள் குவாலிஃபிகேஷனு, அங்கே கம்யூனிட்டி, பீரியாரிட்டி இதை வச்சு தான் அவங்க கரெக்டான பர்சனை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடணும், எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமா இன்ஜினியரிங்கோ இல்லைனா ஏஜோ இல்லைனா பீரியாரிட்டி இல்லாதவங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த டேட் 8/12க்கு அப்புறம் அனுப்புகிற அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு முழு பொறுப்பு இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இதை வந்து அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட அந்த அப்ளிகேஷனும் சர்டிஃபிகேட்டெல்லாம் வச்சு எங்கே அனுப்பணும்னா, மாவட்ட ஆட்சியரின் நேர்ம உதவியாளர் வளர்ச்சி பிரிவு. சரியா? அந்த பிரிவுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருவள்ளூர், இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 8/12க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு அவங்க ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எங்கே நடக்குது, என்ன டயத்தில் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ncs.gov.in போய் நீங்கள் எடுக்கலாம், அல்லது திருவள்ளூர்.nic.in நீங்கள் இந்த அப்ளிகேஷனை எடுத்துடலாம். சரியா? ஸோ இதுதான் இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். சரியா? இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் 3வது பேஜ்லையாவது 4வது பேஜ்லையாவது நாலாவது பேஜில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக பாருங்கள், கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுங்க, 1க்கு 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க, கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், தப்பு இல்லாமல் ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணி இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடும். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் 28 போஸ்ட் இருக்குது. இந்த 28 போஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்துலேயும் இதே போஸ்ட்டுக்கு வேக்கன்சி போட்டிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க வந்து இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை போஸ்ட்டு என்ன எதுன்னமோ அவங்கள்ட்ட நோட்டிஃபிகேஷனாக பார்க்கும். சிவகங்கை மாவட்டத்தில் சேம் அதே போஸ்ட்டு, அதே பெயர், அதே பணித்தன்மை தான், சேலரி அதே தான். எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட் இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் 12 போஸ்ட் இருக்குது. அவங்க வந்து 12 வேக்கண்ட்டு இருக்குது. அந்த 12 வேக்கண்ட்டு என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக்லாக் வேக்கன்சி எம்பிசியில் 1 இருக்குது, ஜென்ரலில் 2, ஜென்ரல் உமனில் 2, ஜென்ரல் பிளைண்ட்னஸில் 1, பிசி அதர் தென் முஸ்லீம்ஸில் 2, எம்பிசியில் 1, எம்பிசி உமனில் 1, எஸ்சியில் 1, எஸ்சி உமனில் 1. ஸோ இவ்வளோ தான் சிவகங்கையில் இருக்குது. ஸோ சிவகங்கையில் உள்ளவங்க இந்த கேட்ட கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது அப்ளை பண்ணி அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணலாம். சரியா? இதுக்கும் கல்வி தகுதி வந்து டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியர் தான். இதுவும் 8/12க்குள்ளே தான் அனுப்பணும். ஸோ திருவள்ளூர் 8/12க்குள்ளே அனுப்பணும், சிவகங்கையும் 8/12க்குள்ளே தான் அனுப்பணும். ஸோ இதோட நிபந்தனைகள் ஃபுல்லாக நம்ம அதில் பார்த்த மாதிரி தான். இது எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக வைக்கணும், கரெக்டான அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். தப்பாக அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடும். டேட்டுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அது உண்டான நிபந்தனைகள். இதுவும் எங்கே அனுப்பணும்னா இதுவும் அதே மாதிரி தான். மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சிவகங்கை. சரியா? இந்த அட்ரஸுக்கு நேர்லையோ இல்லை தபால் மூலியமோ 8/12க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். சரியா? இதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணாங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் எங்கே நடக்குது, என்ன டைமில் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதுபடி நீங்கள் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு உண்டான எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா
அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக வந்துடும். சரியா? இதுக்கு வெப்சைட் எங்கே இருக்குன்னா sivaganga.nic.in போயிட்டு நீங்கள் எடுக்கலாம். அந்த வெப்சைட்டில் அந்த அப்ளிகேஷனில் வந்து அந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அப்ளிகேஷன் வந்து சேம் அதே மாடல் தான். திருவள்ளூரில் எடுக்கிறீங்களோ அதே அப்ளிகேஷன் மாடல் தான் சிவகங்கையிலே இருக்கும். அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ மறக்காமல் 2 வெப்சைட் 2 டிஸ்ட்ரிக்ட் உள்ள வேலை வேக்கன்சி சொல்லியிருக்கேன். அந்த 2 வெப்சைட் என்னென்னா திருவள்ளூர்.nic.in, சிவகங்கை.nic.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அதுக்குண்டான அப்ளிகேஷனை பாருங்கள், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் அப்ளிகேஷன் இல்லாட்டாலும் திருவள்ளூர் வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் எதெல்லாம் ஒன்று அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதே சேம் மாடல் தான் சிவகங்கையில் இருக்கும். இல்லை சிவகங்கையில் கிடைக்கும் திருவள்ளூர் சேம் மாடல் தான் இருக்கும். ஸோ அதை ஃபில்லப் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். அதை ஃபில்லப் பண்ணி கரெக்டாக எல்லா சர்டிஃபிகேட்டையும் வைங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டையும் பக்காவாக வைங்க. அப்ளை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது 28 இது 12 கிட்டத்தட்ட 40 போஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 40 போஸ்ட்லையும் 30 போஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு கிடைச்சாலும் 35 போஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு கிடைச்சாலும் 40 போஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்னோட நாட்டாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த வீடியோவில் கமெண்டில் கொடுங்க. சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.